ஹாய் காய்ஸ். நான் வந்துட்டு கடந்த 2 மாசமா ஓம் சக்திக்கு முதல் முறையா மாலை போட்டிருந்தேன். கோயிலுக்கு போலாம் இருமுடி கட்டிட்டு அப்படின்னு பிளான் பண்றப்போ, என்னோட பையன் ரிஷா சொன்னாரு, "அம்மா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மாலை போட்டிருக்காங்க. நானும் மாலை போடணும்" அப்படின்னு சொன்னாரு. சரின்னு அவரையும் கூப்பிட்டுட்டு மதுரையில இருந்து நானும் என்னோட சிஸ்டரும் கிளம்பிட்டோம் மேல்மருவத்தூருக்கு. கிளம்பி கோயிலுக்கு போனா, நாங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைமா கோயிலுக்கு போறோமா, ஒண்ணுமே புரியல என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு, அப்புறம் அங்க இங்கன்னு அலைஞ்சு திரிஞ்சு எல்லாத்தையும் விசாரிச்சு, குளிச்சு கிளம்பி இருமுடி கட்டி, சிறப்பு தரிசனத்துல போயிட்டு தம்பிக்கு மாலை போட்டு இருமுடி கட்டி எல்லாரும் சாமி பார்க்கலாம்னு சொல்லிட்டு உள்ள கிளம்பிட்டோம். ஆதிபராசக்தி மேல்மருவத்தூர் கோவில்ல புதுசா ஒரு ரூல்ஸ் இருக்கு கைஸ். என்னன்னு கேட்டீங்கன்னா, பிறந்து 1 மாச குழந்தையா இருந்தாலும் அங்க ரூ. 1200 கட்டி இருமுடி கட்டி தான் சாமிய பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. சரின்னு அதெல்லாம் கேட்டு நாங்களும் பே பண்ணி இருமுடி கட்டி சாமிய பார்க்கலான்னு உள்ள போய் கிளம்பிட்டோம். ஒரு வழியா சாமியும் பார்த்துட்டு கஷ்டப்பட்டு கூட்டம் பயங்கர கூட்டம் கைஸ். இன்னொன்னு நேத்து ஃபுல்லாவே சென்னை சைடு ஃபுல்லா மழை தான். நாங்க சாமிய வந்துட்டு போனதுல இருந்து நனைஞ்சிட்டே எல்லாமே பண்ணி பார்த்து செஞ்சு வெளிலயும் வந்துட்டோம். சாமியெல்லாம் கும்பிட்டு மாலையெல்லாம் வந்துட்டு புனித நீர்ல கழுவுனதுக்கு அப்புறமா சரி ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கிறோமே அன்னதானம் சாப்பிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோக்கன் கொடுத்திருந்தாங்க. அதை யூஸ் பண்ணி அன்னதானம் சாப்பிடலான்னு நாங்களும் நடக்கிறோம் 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 ரொம்ப தூரத்துல சுத்தி சுத்தி நடந்ததுக்கு அப்புறமா அன்னதானம் சாப்பிடுற பிளேஸ் வந்துச்சு. கஷ்டப்பட்டு போய் சாப்பிட்டு நாங்களும் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நாங்க ரிட்டர்ன் ட்ரெயினும் ஏறி வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம் கைஸ். பயங்கர டயர்டு. எந்த ஒரு ப்ரீ பிளானும் இல்லாம யாரும் மாலை போட்டு வந்துட்டு கிளம்பிடாது. இந்த தடவை நாங்க போனது எங்களுக்கு ரொம்பவே பெரிய ஒரு அனுபவமா இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் நல்லா உஷாரா முன்னாடியே வந்துட்டு எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டு போலான்னு நல்லாவே யோசிச்சுட்டோம். ஓம் சக்திக்கு மாலை போடுங்க, கோயிலுக்கு போங்க, சாமி கும்பிடுங்க. ஆனா தயவு செஞ்சு கைஸ் யாரும் அன்னதானம் சாப்பிடணும்னு மட்டும் நினைச்சு அங்க அன்னதான கூடத்துக்கு நடக்கணும்னு பிளான் பண்ணிடாதீங்க. ரொம்ப தூரம் நடக்க வேண்டி இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு நடக்கிறதுக்கு எனர்ஜி இருந்துச்சுன்னா போய் நீங்களும் அன்னதானம் சாப்பிடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க கைஸ். தேங்க் யூ.